குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறைதான் குறிஞ்சிப்பூ பூக்கின்றன. குறிஞ்சிப்பூ பூப்பதன் அடிப்படையில் தான் சில பழங்குடியினர் தங்களது வயதை கணக்கிடுகிறார்கள். குறிஞ்சிப்பூக்களின் வகைகள் எத்தனை? எதனால் அவை பல வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கின்றன? இதை வைத்து எப்படி வயதை கணக்கிடுகிறார்கள் போன்ற பல தகவல்கள் இந்த பதிவில் காணலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில பரவலாக வளரும் ஒரு செடியாகும் குறிஞ்சி செடி. இதில் பூத்து குலுங்கும் நீல மலர்களால் இந்த மலை பிரதேசமே நீல நிறத்தில் காட்சியளிக்கும். இதனாலதான் தென்னிந்தியாவில் இந்த மலை தொடர்ச்சிக்கு நீலகிரி மலை என்று பெயர் வந்தது. ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா என்ற அறிவியல் பெயர் கொண்ட இந்த குறிஞ்சி குடும்பத்துல ஏறக்குறைய 200 வகை செடிகள் உள்ளன. ஆசிய நாடுகளில் மட்டுமே இவை காணப்படுகின்றன. அதிலும் 150 வகைகள் இந்தியாவில் மட்டுமே காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் 30 வகைகள் காணப்படுகின்றன. தென்னிந்தியாவின் உயரமான சிகரமான ஆனமுடியில அமைந்துள்ள இரவிகுளம் தேசிய பூங்கா ஊதா குறிஞ்சி செடிகள் செழித்து வளர்வதற்கு ஏற்ற பாதுகாப்பான இடமாக உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1300 முதல் 2400 மீட்டர் உயரத்தில் வளரும் இந்த செடிகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே பூக்கும். 1994 ஆண்டில் பூத்த இந்த செடி 12 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலும் கேரளாவிலும் 2006 ஆண்டும் 2018 ஆண்டும் பூத்தது. நீலமலையில் குறிஞ்சி பூப்பின் சுழற்சியை வைத்து நீலகிரியில் உள்ள தோடர் இன ஆதிவாசி மக்கள் தங்கள் வயதை கணக்கிட்டுள்ளனர். இதே போல எத்தனை முறை குறிஞ்சி பூப்பதை பார்த்தார்கள் என்பதை கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலைவாழ் பளியர் பழங்குடியினர் தங்கள் வயதை கணிப்பார்கள். குறிஞ்சி பூவில் ஏராளமான வகைகள் உண்டு. 3 மாதத்திற்கு ஒரு முறை, 7 ஆண்டிற்கு ஒரு முறை, 12 ஆண்டிற்கு ஒரு முறை, 17 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மற்றும் 36 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் மலர் வகைகள் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் 2 வகையான குறிஞ்சிகள் உள்ளன. அவை கொடைக்கானல் மூணார் பகுதிகளில் வளர்பவையும் மற்றும் நீலகிரி பகுதியில் வளர்பவையும் ஆகும். ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை இவைகள் மலரும். தேனீக்கள் சொல்லி வைத்ததை போல மொய்க்க தொடங்கும். அந்த தேனிற்கு சுவையும் அதிகம். குறிஞ்சி செடியானது ஒரு முறை பூத்த பிறகு விதைகளை மண்ணில் விட்டு விட்டு மடிந்து விடுகின்றன. விதைகளில் இருந்து மீண்டும் புது செடிகள் உருவாகி குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பூக்கின்றன. பூக்கக்கூடிய நாட்கள் அதன் மரபணுவில் அமைந்திருப்பதால் அவை ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பூக்கின்றன.